இருக்கு. நான் ஒரு 5 கட்ட லைட் வச்சிருக்கேன் பேட்டரி. சரி பிடிச்சிட்டு போவேன் சல்லுன்னு அடிக்கும். உன் பேட்டரியை பிடிச்சிட்டு போனா புழு புழுன்னு தான் இருக்கா. உன் பேட்டரியை தூக்கி வரும் தள்ளு. சூப்பர்ரா. பூச்சாமி யாரும் கிடையாது. இப்ப பூச்சாமி எங்க வீட்டு இருக்கிறதுல பாதி கொண்டு போச்சு. இன்னும் பொம்பளை கொள்ளுத்தாத்தால பூச்சாமி. அதான் உண்மை மாமா. நரைக்காம இருக்கு என்ன காரணம்? குழு வராதுல்ல உடைய நினைக்க நரைக்காது. தந்து இருக்கு முளைக்கானா போச்சு அங்க வச்சு அம்புட்டோம். அடியே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காட்டுக்கு போனோம். கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். சரியா? கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். உங்க சேட்டை கீட்டெல்லாம் எல்லாத்தையும் ஓரத்துல வச்சுட்டு அம்மா பாத்தியா? அம்மா பாத்தேன்டி. அம்மா பத்தி என்ன சொன்னாங்க? எங்க அம்மா தூங்கி கிடக்காங்கடி வீட்டுல. உங்க அம்மாவை பத்தியான்னு கேட்டேன். அப்புறம் வள்ளியம்மாவை பத்தியான்னு கேட்டேன். எழுத்துக்குரிய தலைவி வள்ளியம்மாவை பார்த்தேன். ஆமா நானும் அவங்களை பார்க்கத்தான் ஆசையோட ஒடியாந்துருக்கேன். கூப்பிடுவோமா? அம்மா காணாண்டி. அம்மா 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 எங்கே வா வா. ஆசை முத்தம்டா. இலையும் சோறும் போட்டு இதுல ஊத்து. இதுல ஊத்துரு என்னதுக்குள்ள உள்ள வா. ஒன்னது ஆல்ரெடி ஊத்துற மணிதானே இருக்கு. அடி பாடி. ஆமா அடியே அம்மா வராங்கடி. அம்மா வாக்கார பேர் மக்களே. பெட்டிக்காருக்கும் கொஞ்சம் அழுப்ப லைட்டா தட்டிட்டு போறாரு. பின்னால தரத்துறாரு பெட்டிக்காரர். அம்மா 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 ஏமா உங்களுக்கு என்ன வேணும்? யாரு இவ? பார்த்தா இவ வந்து எங்க தோழி தோழி தோழி. இப்ப என்ன இவ்வளவு கரிமூட்டுற மாதிரி இருக்கு? என்ன எப்படி உங்களுக்கு நீங்க அழகா இருக்கீங்களே யாரு? ஏய் யாரு சுருத்த அறுத்து போய் ஒழுக்கம் உட்கார்றா. கோயில் என்ன கோயில்? அடி நீதான் கோயில். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அம்மா அடி அப்பா என்ன சொல்லிருக்காரு?
அப்பா வந்தா கண்ணுங்க அர்த்தமா காவலுக்கு போச்சுறீங்க. அப்பா விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாருமா. ஐயோ அப்பா எங்கடி போறாரு? எஞ்சாமி போகுற அங்க வேறமா. அப்பா விஷயத்தை சொல்லிட்டு அம்மாட்ட போய் கண்ணுங்க அர்த்தமா காவலை மட்டும் தான் பார்க்க சொல்றீங்க. போலாமா? யாரும் ஆடாதாட்டமா இருக்கணும், யாரும் பாடாத பாட்டா இருக்கணும். நம்ம வந்திருக்க இடமே சிறப்பா இருக்கணும். காவேரி கரை இருக்கு, கரவேலே பூவி இருக்கு. இருமா நீயா பாடிக்கிட்டு அப்படியே பாடு. நீ பாட்டு பாடுவா. என் பாட்டை கேட்டீங்கன்னா மயங்கி விழுந்துருவேன். எப்படி பாடுவேன் பாரு. சங்கீதத்துல பாடுவீங்களா? கர்நாடிக். நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமான். ஆமா பழைக்க. தைப்பூச திருநாளில் தண்ணியை போட்டு ஆடுவோம். அடி கூறு வட்ட முட்டை இங்கேயே ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. வேற எது? வேற அம்மனை கூப்பிடுவோம். செல்லாத்தா மாரியாத்தா சிம் கார்டை எடுத்து வந்து சொர்க்காத்தா சொல்லாத்தா லோவாத்தா லோலாத்தா பேட்டரி லோவாத்தா லோவாத்தா. சார்ஜ் பின்ன எடுத்துக்கிட்டு சொர்க்காத்தா. என்னடா பாட்டு இது? இது வேற பாட்டு. இது வேணாம் வேணாம். இது வேணாம். ஆமா சொரம் பாட்டு. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமை மக புடுக்கலையா சொல்லு சொல்லு. மாமை மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு. மாமை மகன் புடுக்கலையா. நான் ஒரு பாட்டு சொல்றேன். ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஓ தின்றலே ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு. இப்ப எங்க மாமா திங்கக்கிழமை பிறந்திருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன்? தென்றலவே எடுத்துட்டு திங்கள். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. உண்மையிலே இது என்ன காரணம்னா குணா படத்துல மானே தேனே பொன்மானே அந்த கவிதை எழுதுறாங்க. கவிதை மாதிரி அத போட்டு அப்ப சேர்த்து அந்த பாட்டை சேர்த்து பாடுங்க. ஓ திங்களே வேணாம் வேற மாதிரி போகுது. அப்ப நீங்களே வந்து ஏய் ஒரு வரணிக்கணும். இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை இல்ல. ஆமாடி. அப்ப எனக்கு வருது. ஓ ஏய் இவரை வரணிக்கணும். நான் தலைகளை கட்டிட்டு வந்துச்சிருவோமா? ஏண்டி தலைகளை கட்டிட்டு வந்துச்சிருவோமா? தேக்கு வரமாட்டோம் தெளிவாக இருந்தாலும் முருக வரமாட்டோம் முடிச்சு போட்டு போடாவலே. பாக்கு வரமாட்டோம் வசந்ததான் நின்னாலே நான புள்ளாட்டோ நாளாக வளர்த்தவளே. ஏவு சிறப்பாட்டாக்கி உனக்காக பாடுறே. ஓ சிரிப்ப பக்க தாண்டி உயிரோடு 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 வாடுறேன். பிடிச்சா புளியக்கா புடவை கட்டுற வெள்ளரிக்கா. பிடிச்சா புளியக்கா புடவை கட்டுற வெள்ளரிக்கா. பார்த்தா பாவக்கா பருவத்துல நோவாங்க. பார்த்தா பாவக்கா பருவத்துல நோவாங்க.
பார்த்து சிரிக்காங்க. அதனால ஒரே விளையாட்டு. அழகான பச்சிகளே பறவையில போகல. என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் கண்டன் குறை. நீங்க கூப்பிடும்போது நான் எங்க இருந்தேன்? பூஜையா இருந்தீங்க. அதனால தவமணிகள் வரக்கூடிய இடம். அதனால முனிவர்கள் வந்தா என்னை கூப்பிடுங்க. இந்த புவியானது அத்திப்படங்கள் உடைய முடியாது. அதோடைய வித்துக்கள் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். எப்படி 2024 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று புறப்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தில் புழுக்கம் ஆரம்பமேற்றுதானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கல்ல என்று எளியோர் கணித்து வரும் சமயம் அதற்கு வழக்குறைத்து எளியோரின் நலன் கவலை கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த விவராயிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சு அடங்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாமல் என்னுடைய சரசானது 3 இருக்கு, இது போல 2 இருக்கு. எல்லாம் குருநாதரே தானே சொல்லிட்டு போறேன். இது எனது சமயம் தக்கரட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொள்வதால் தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, ஹரி ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் எனது நித்திய கர்மாஷ்டாங்கம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக எனது பூத கணங்குடனும் சித்திரமும் வீட்டுக்கு கூடியே உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் 1001 ஆதரவப்புள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகிழ முறையுடைய ஆதிசேஷமே சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுமதனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே
1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்கள் அவசியம் பெற்று அதன் பின் என்று எம்முடைய தொழில் காரணமாக இப்பவியுலகின் திசைகள் வெள்மனை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதிரவன் உதயமாகி கடந்து விட்டது நாளையவள கழகம் நடத்துவதற்கொண்டு அறிவுவது என்பதில்லையே. காரணம் என்னவாக இருக்கும்? விநாயகர் தர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆடை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துணையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லாரும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுவிட்டு பிறகு மட்டும் பற்றி யோசிக்கலாம். இங்கு நாரதர் அடிக்கும் வல்லாளப்பட்டியை சேர்ந்த அன்பு அண்ணன் டாக்டர் பட்டம் பெற்ற, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் கலை பண்பாட்டுத் துறையில் இசை ஆசிரியராக தேர்வு செய்து அண்ணன் கவர்மெண்ட்ல இருந்து வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. கலைஞர் எல்லாம் படிச்சுக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு அண்ணன் டாக்டர் பட்டம் பெற்ற அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னாடி போர்த்தி புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. இந்த சொல்லிடுறேன் அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அன்பனர் செந்தில் முருகன் சொன்னது மாதிரி, ஏன்னா சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலமாக முனைவர் பட்டம் அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தமிழக அரசு நமது தமிழக பாரம்பரிய கலைகளான இந்த இழந்த கலைகளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக சில ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார். மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 25 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் 4 கலைகளாக சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், கும்மியாட்டம், தப்பாட்டம், மரக்காலாட்டம், கரகாட்டம், இந்த இசை நாடகம், அதே மாதிரி அங்கிட்டு வடபகுதியில் எடுத்துக்கிட்டோமா கூத்து, இப்படி ஒவ்வொரு துறைகளை தேர்ந்தெடுத்து நமது சிவகங்கை மாவட்டத்திற்கு அதாவது 4 ஆசிரியர்களை நியமித்திருக்கின்றார்கள். சிவகங்கை மாவட்டத்துக்கு என்னென்ன தொழில் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் கரகாட்டம், தெம்மாங்கு, ஒயிலாட்டம், இந்த இசை நாடகம். இந்த 4 துறைகள்ல கரகாட்டத்திற்கு ஒரு ஆசிரியர் இருக்கின்றார், தெம்மாங்குக்கு ஒரு ஆசிரியர் இருக்கின்றார், ஒயிலாட்டத்திற்கு ஒரு ஆசிரியர் இருக்கின்றார். இந்த இசை நாடகத்திற்கு என்னை அடியேனை ஆசிரியராக நியமித்திருக்கிறார்கள் தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக. அப்படி நான் வளருவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் ரசிக பெருமக்களாகிய நீங்களும் எங்கள் இசை கலைஞர்களும் தான் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற ஒண்ணும் இல்ல, யாராவது படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் என் போன்றது நாரதராகவோ அல்லது முருகனாகவோ அல்லது இசை கலைஞர்களாகவோ யாரு வேணாலும் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொண்டு படிக்க வரலாம். இது என்ன அப்படின்னா, வெள்ளி சனி 2 நாட்கள் மட்டும் வகுப்பு நடைபெறும். மாலை நேரம் 4 மணி முதல் 6 மணி வரை. இதில் கலந்து கொள்வதற்கு பயிற்சி கட்டணம் வருடத்திற்கு வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். அது சேர்க்கை கட்டணமாக முன்பதிவு சேர்க்கை கட்டணமாக 500 ரூபாய் செலுத்தி அவங்க அதற்கான ரசீது கொடுத்து விடுவார்கள். தாங்கள் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொண்டு வந்து நன்றி 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 நன்றி. எங்க தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துல இதுவரைக்கும் யாரு வாங்கல. அதே மாதிரி நமது மதுரை மாவட்டத்திற்கு இசை நாடகத்திற்கு அன்பு அப்பா ராஜ நடிகர் MC முனியராஜ் அவர்கள் அங்கு ஆசிரியராக இருக்கின்றார்கள். கொடுக்க சொல்லிடுவான். இந்த தம்பிட்ட வந்து வாங்கிக்கங்க. இல்ல இப்ப நான் சொல்றேன், சொல்லுங்க. இப்ப சொல்லுவானே ஐயா ஐயா இப்ப சொல்றேன், அதை எழுதிக்கோங்க. தேவைப்படுறவங்க எழுதிக்கோங்க. வந்து என்ன தொடர்பு கொள்ளும், எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். எந்த நடிகராக வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களோ அந்த நடிகராக நாங்க
உங்களை சிற்பி எப்படி சிறையை செதுக்கிட்டாலும் அது மாதிரி செதுக்கி கொண்டு வந்துருவோம். எங்கள் நாடக உலகத்தில் இதுவரைக்கும் வாங்காத ஒரு பட்டம். ஆமா, அண்ணன் வாங்கியிருக்காரு. நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் எந்த ஒரு காரியமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நம்பரை சொல்லி நம்பர் எழுதிக்கங்க. நான் சொல்லக்கூடிய நம்பர் எழுதிக்க, என்ன தொடர்பு கொள்ளுங்க. 98 நேரம் இல்ல 98 428 04 897 98 428 04 897 7. நன்றி 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 நன்றி. பிள்ளையா சுழி போட்டு எழுந்திடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையா துளி ஓட்டி எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் பல்வினைவோம் தொழில்வினைவோம், அல்லல்வோம் மகிழ்வோம் தொல்வினைவோம், ஆலையில் துணை போலில் மறுமகனான ஞான பிள்ளையா துணி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். மேலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஸ்வமேஸ்வரனை சிறுவேதியல், நீலமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருவேதியே, பாலும் தெளிவேனாய் இருக்கின்றவள், ஆடும் தெளிவேனாய் இருக்கின்றவள், படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவள் ஞான பிள்ளையா துணி போட்டு எழுந்திடுவோம், இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண்கண்டு முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள், கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தை தான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன், என்னும் எழுத்தும் கண்களென்றே, என்னும் எழுத்தும் இரு கண்களன்றே, என்னும் எழுத்தும் கண்களென்றே வாழ்வில் எவன் சொன்ன அவை பாட்டி போற்றுகின்ற ஞான பிள்ளையா துணி போட்டு எழுதிடுவோம், இந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை தினம் தொழுவோமே, உயர் கல்வி செல்வோம் தினம் தொழுவோமே, கணபதியை தினம் தொழுவோமே, வாழ்வில் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே, மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம், மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம், மாறாத பேரில் சௌபாக்கியம் தரும் பிள்ளையா துணி போட்டு எழுதிடுவோம், பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம், உயர்ந்திடுவோம், உயர்ந்திடுவோம். நன்றி நன்றி நன்றி. கைதட்டி உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி. தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணிக் கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அந்த கணபதி தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகரமாக இருக்க தெரியுமா? புத்துக்குழுக்கும் பூஞ்சோலைகளும் பொங்கி வழியும் நீரோடைகளும் பாய்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவுன்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிறுவிடும் அருவி சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்படிப்பட்ட மகத்துவம்
பொம்மைப்பட்டு வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நாணம் கொண்டு நாடை ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்லு சொல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்லு நானந்த ஆனந்தம் என் சொல்லு வெண்ணிறவேகம் வாய் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மழையை மூடுவதில்லை முகில்தானோ 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 கட்டணக்காரருக்கு தேன் செல்ல கூடிருக்கு தேன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ கைகளில் அல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரோ இவள் தேவதையாட்டம் துழுவதென்ன நெஞ்சை அள்ளுவதில்லை தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தோங்கும் பசும் புள்ளே பனி தோங்கும் பசும் புள்ளே பொன்னாட்டம் நலமுக்கே பொன்னாட்டம் காலத்தில் ஊர் கொடுத்து காதல் காதலி செல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரோ நதியோரோ நாடல் ஒன்று நாட்டியமாடுது மெல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்லு நானந்த ஆனந்தம் என் சொல்லு நானந்த ஆனந்தம் என் சொல்லு. நன்றி 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 நன்றி. இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் எதற்கு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் குடி பார்க்கபடிகள் பெட்டை பார்க்கும் தேன் பார்க்கும் பாகுமுற்ற நெஞ்சு நாராயணனை கண்டுகளை பார்க்க. நாரவென்றால் நீர், அகிலவென்றால் உறைவிடம். அன்பிற்கு உருவமான எம்பெருமான் நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணில் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மஞ்சள்கள் சூர சமகாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்பகுலத்தை வைத்து திரும்ப முடிவு கொண்டான். சுந்தரவள்ளியோ ரூபமாக காட்டில் ஐந்து திரிந்து மான்வயிற்றில் கருவாய் மாநில வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக ஆறு தந்தர் வாழ்க, ஆறு முகம வாழ்க, வெப்ப சிறுவல் வாழ்க, குக்குர வாழ்க, சிவலிங்க மைய வாழ்க, மாசலா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பேரும்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று விரதம் இருந்து கொடுப்பத்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? அதோ வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்த என் மீது எய்வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருவன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்வானம்மா
நன்றி 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 கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்றார்கள் விஜயகுமார். அற்புதமான ஒளிபெருக்கி. இது பேர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நடிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாடகத்துக்கு மைக் செட்னா விஜயகுமார் திருப்பவனம். அற்புதமான ஒளிபெருக்கி. எங்க அந்த ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா? இப்ப பாடிய பாடலுக்கு திரைப்படத்துள்ள எத்தனையோ இசைக்கருவிகளை வச்சு வாசிச்சிருப்பாங்க. அந்த 4 பேரும் அற்புதமாக இசையமைத்திருக்கின்றார்கள். ஹார்மோனிய சக்கரவர்த்தி அவர்களுடைய அன்பு தம்பி செந்தில்வேல் முருகன் அவர்கள், அவருக்கு இணையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதகத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி ஏனாதியைச் சேர்ந்த செல்வராஜ் அவர்கள், இவருக்கு இணையாக தாயும் தந்தையுமாக இருந்து இந்த ஆல்ரவுண்டை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி லட்சுமணன் அவர்கள், இவருக்கு இணையாக தாளத்தை வாசிக்கக்கூடிய அன்பு அண்ணார் பரமப்பட்டியைச் சேர்ந்த கோலுச்சாமி அவர்கள். இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்த போதுமா? நாடக நடிகர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நடிகர்களாக தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் நாடக அமைப்பாளர் ராஜா 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 ராஜா. அந்த நாடக அமைப்பாளருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. சரி, நன்றி. இந்த நாடகத்தை உலக அளவில் கொண்டு செல்வதற்காக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி சுதாகரன் அவர்கள், வைகை 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 மீடியா அன்பு தம்பி சுதாகர் அவர்கள், அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. இப்ப நினைக்கிறாங்க, என்னடா இது நாரதர் வந்தாரு ஒரு பாட்டை பாடினாரு, நம்மளை பூரா கையை தட்ட சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த 2 கைகளும் இப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமா. அது மட்டுமல்ல, 2 கைகளை இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. இதயம் பலவீனம் அடையாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் அற்புதமான விஜயகுமார் ஒளிபெருக்கி நிலையத்தின் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் ராஜா அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 அவர் சொல்லிக்கொண்டு, எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதற்கு பிறகு கழகத்தை என்ன சொல் இப்ப பெரிய கொள்ள கூட்டம் கொண்டு கொண்டிருக்க மனதை கொள்கிற ஒரு கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ஆனாலும் சொல் அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகின்ற வள்ளியாகப்பட்டவள் இங்கு எப்படி காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாம்.
நேசராணி இயற்கை என்னோ இளைய கல்வி இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றால் இதற்கு சில உள்ளங்களுக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. இருந்தாலும் சரிகை கிரிகை ஞான யோகம் எடுத்துக்கூடிய சதுர் வேதத்தின் கொட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் தான் தான் என்பதனை காட்டி அதோ அதோ அந்த பண் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி அன்னவளை காண வேண்டும் பெட்டி. இருந்தாலும் லட்சுமணா இந்த வள்ளி என்ன அழகாக இருப்பான் எண்ணி பார்க்கலாமா? கேட்போமா? இந்த ஆரம்பிச்சிட்டு இல்ல விடிய விடிய நாடா இருக்குப்பா. நீ வெள்ளன முடிச்சுட்டு தானே வந்திருக்கேன். சரி தர்க்கத்தை பார்க்கலாம். வள்ளியை பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. அதால கேட்கிறேன். வள்ளியை பார்த்தீங்கல்ல? சரி பலம் சிகப்பா இந்த அத்தவக சிகப்பா ஒரு வெள்ளக்காரை கொண்டு இந்தியா வந்தாலே இவளுக்கு அத்து பழம் சிவப்பா இந்த அத்தவக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாரு பொண்ணை கண்டு சிவப்பா தெய்வம் கொண்ட வெண்ணிலவே நிலவே வெண்ணிலவே பள்ளிவந்த பெண்ணிலவே நிலவே வெண்ணிலவே எப்போது வாழாது இப்போது நகர்ந்த பூவே பழம் சிவப்பா இந்த அத்தவக சிவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாரு பொண்ணை கண்டு சிவப்பா உலகில் இருக்கு விருந்து பலம் சிவப்பா அத்தமக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாரு பொண்ணை கண்டு சிவப்பா பிரியா நடு சாமத்தில் இருக்கு சங்கதி பலம் சிவப்பா இந்த அத்தமக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாரு பொண்ணை கண்டு சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாரு பொண்ணை கண்டு சிகப்பா. நன்றி நன்றி கைதிக்க குணங்களுக்கு நன்றி. இப்படிப்பட்ட அழகுடைய இந்த வள்ளியை பற்றி அந்த கந்தன் நாம் சொன்னால் அந்த கந்தன் இவளுக்காக யாரை தூதுவிடுகிறான் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மேகங்களை தூதுவிடுகின்றானா, மின்னலை தூதுவிடுகின்றானா, இடியை தூதுவிடுகின்றானா, மழையை தூதுவிடுகின்றானா, மயில்களா, குயில்களா, அன்னங்களா,
தாராக்களா அல்லது மலர்களா? யாரை தூது விடுகிறான் என்று எண்ணி பார்க்கலாமா? அன்பு ஐயா, மக்கள் மனித விட்டு மரியாதை தெய்வீக திருமணார் தேவர ஒளிப்பாட சொல்லி ஒரு அன்பு கற்றளிக்கக்கூடிய காரணத்தினாலே இதோ அவருடைய விருப்பத்துக்காக முத்துராமலிங்கமையா முக்குளத்து சிங்கமையா தத்துவங்கள் காணறிந்து தலைவர் என்று சொல்லும் ஐயா, தலைவர் என்று சொல்லும் ஐயா. தத்துவங்கள் காணறிந்து தலைவர் என்று சொல்லும் ஐயா, தலைவர் என்று சொல்லும் ஐயா. முத்துராமலிங்கமையா சரித்திரத்தை இன்னும் சொல்லவா? முத்துராமலிங்கமையா குளத்து சிங்கமையா தத்துவங்கள் காணறிந்து தலைவர் என்று சொல்லும் ஐயா, தலைவர் என்று சொல்லும் ஐயா. பிறந்த நாள் ஒன்றுதானையா, பிறந்த மண்ணில் புதைக்க வேண்டும் என்று முத்துராமலிங்கமையா குளத்து சிங்கமையா தத்துவங்கள் காணறிந்து தலைவர் என்று சொல்லும் ஐயா, தலைவர் என்று சொல்லும் ஐயா. முத்துராமலிங்கமையா நன்றி 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 அப்படிங்கிற காலத்தினாலே மரியாவும் வானோடு மண்டல கோணற்ற மாதுரவள்ளி கொள்வாருடன் மங்குகிற பொங்கல் வெத்த மேல மாதவத்தில் அவத்தை கணியத்தினை மணந்த தெய்வானை வாழ்த்த செய்வான் என்ற தெய்வந்திரையை மனமுடித்த எம்பெருமான் முருகவேலன் இந்த வள்ளியை கனிமணம் புரியும் கால் நேரம் வந்துவிட்டது. ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவத் திரிகின்றான். அவனை முதலில் சந்திப்போம். அதன் பிறகு இந்த மணப்பாற கருவாச்சி அம்சப்பிரியாவை சந்தி சிரிக்க வைப்போம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி, ஒன்று
சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை அவனன்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனமா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மையின் சாட்சியம்மா நன்றி 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 பத்திருக்கேன் சொத்துக்குள்ள பத்திய கட்டுற